பிஜேபி மீடியானர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். இந்த டிஎம்கேக்காரன் எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணான். சரி, ஓகே, ஏதோ அதில் கூட ஏதோ ஊழல் பண்ணிட்டான். இந்த இப்போ கூட டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணினான். சரி, அது இந்த குடியாரப்பையை வயிற்றில் அடிச்சிட்டான். ஓகே, அந்த குடியாரப்பையிட்ட போடுங்கன்னா தின்னா அது கூட மன்னிச்சு ஏற்றுக்கலாம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இந்த கிராமத்துலலாம் நம்ம சொல்லுவாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னா இந்த நம்ம கிராமத்துலலாம் கம்மா வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த கம்மா வேலைக்கு யார் வேலைக்கு போவா? முடியாதவங்க, கொஞ்சம் வயசானவங்க, வேறு வழி இல்லாமல் வேலைக்கு போகிறவங்க தான் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு வேலைக்கு போவாங்க. நம்மளே நம்ம கிராமத்துலலாம் பார்த்துருப்போம். ஏன்னா கொஞ்சம் ஓரளவு முடியாதவங்க, ஏன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போவாங்க. அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் போய் ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த மானங்கெட்ட கேடுகெட்ட டிஎம்கே அரசாங்கம். ஆனால் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி மேலே பழி சுமத்தணும், ஒரு கெட்ட பேரை மக்களுக்கு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் இதுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை மக்கள்கிட்ட பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ பரப்புனவுடனே என்னாச்சு? எங்கள் தலைவர்கள் எல்லாரும், பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி ஆகட்டும், எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி ஆகட்டும், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்லிட்டாங்க எந்த மாநிலத்துக்குமே கொடுக்காத நிதியை தமிழகத்துக்கு கொடுத்துருக்கு. அதோட இந்த வெள்ளை அறிக்கை என்ன இருக்குது? நாங்கள் கொடுத்ததுக்கு என்ன எல்லாமே இருக்குது. நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டை நீ என்ன பண்ணின? தமிழகத்தை விட டபுள் மடங்கு மக்கள் தொகை இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு கூட நாங்கள் இவ்வளோ நிதி கொடுக்கல. ஆனால் தமிழகத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் 39,400 கோடி ரூபா தமிழகத்துக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வர்றவங்க ஏழை எளிய மக்கள் தான் வராங்க. அதுவும் வயசானவங்க தான் வராங்க. அவங்க எந்த இடத்துலையும் கஷ்டப்படக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு எங்களோட தாய் உள்ளம் கொண்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எந்த இதில் இது பண்ணாலும் சரி, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்குள்ள அவங்களுக்குள்ள சம்பளத்தை பிடிச்சு வைக்கக்கூடாதுன்னு அட்வான்ஸாகவே தமிழக அரசுக்கு நிதி கொடுத்துருக்கு. அந்த நிதியை எடுத்து இந்த பேலுக்கு செலவு பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் ஒரு பிணத்தின், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டிஎம்கேக்காரன் பிணந்தின்னி கழுகு அப்படின்னு. பிணந்தின்னி கழுவோடையும் மோசமான ஒரு கேடுகட்ட ஒரு ஜென்மம்னா அது இந்த டிஎம்கேக்காரன். இதிலேருந்து என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வர்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சம்பளத்தை போட்டு விட்டுருச்சு. மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் கொடுத்துருச்சு. ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கிற இந்த டிஎம்கே அரசாங்கம் அதை எடுத்து என்ன பண்ணினாங்கன்னு தெரியல. இப்போ நீ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நீ சம்பளம் போடலைன்னு சொல்கிறியே, அப்போ நாங்கள் கொடுத்த நிதி என்னாச்சுன்னு சொல்லி கணக்கு கேட்குது. அப்போ நீ இதுக்கு தான் செலவு பண்ணியிருந்தேன்னா இப்போ இவ்வளோ இருக்கு. நீ அதை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கலாம்ல. நீங்கள் கொடுத்த நிதி இவ்வளவு தான், இந்த நிதிக்கு நாங்கள் இவ்வளோ ரூபா சம்பளம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ கணக்கு காட்ட வேண்டியன. ஏன் காட்ட மாட்டேங்க? இத்தனை வருஷமாக நீ 4 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிற. 4 வருஷமாக கொடுத்த அரசாங்கம் இன்னும் 1 வருஷமாக எலெக்ஷன் இருக்குது. இப்போ நீ கொடுக்கலன்னு என்னத்தை வச்சு நீ சொல்கிற? அப்போ தமிழக மக்களை நீ எந்த லெவலுக்கு முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருந்தனா, 4 வருஷம் கொடுத்த மோடி அரசாங்கம் இந்த வருஷம் கொடுக்காமல் எப்படி இருக்கும்? நீ அப்போ மக்கள்கிட்ட பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு தவறான ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நீ பண்ணுறன்னு ஏழை மக்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷமாக மோடி அரசாங்கம் தானே கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, பெண்டிங்கே வைக்கல. அப்போ இப்போ எப்படி கொடுக்காமல் இருக்கும்? ஒன்று 1 வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால நீ பண்ண எல்லாத்துலேயும் ஊழல். டாஸ்மாகில் ஊழல், என்னத்தை தொட்டாலும் ஊழல். என்னத்தை நல்லது ஏதாவது 1-2 இருந்தால் தானே சொல்ல முடியும். ஊழல் ஏதாவது 1-2 இருந்தால் சொல்லிடலாம். நீ பண்ணின அத்தனையும் ஊழல். அப்புறம் என்னத்தை சொல்ல? நீ நல்லதுன்னு ஒன்றுமே இந்த 4 வருஷமாக நம்ம தமிழக மக்களுக்கு காவுனா இந்த சிறுபான்மையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க உள்ளே எந்த மக்களுக்குமேவும் எல்லா மக்களும் உங்களால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த மக்கள் உங்களால் பாதிக்கப்படலை? இந்த டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவனும் டிஎம்கேயில் இருக்கிறவங்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். உண்மையிலேயே இந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, நீ ஏன் காசை நீ எடுத்து வச்சுக்கிட்டேன்னா நீ நல்லாவே இருக்க மாட்டே, உன் குடும்பம் கூட்டி நல்லாவே இருக்காதுன்னு. இது டிஎம்கேயில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் பொருந்தும், கண்டிப்பாக பொருந்தும். ஏன்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பை வச்சு தான் நிறைய பேர் பெரிய, நான் என் ஊர்லேயே பார்த்துருக்கேன், வயசான பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் எல்லாருமே இதை வச்சு தான் ஓரளவு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வயிற்றில் அடிச்சிருக்க டிஎம்கேக்காரன்னு சொல்கிறேன். டிஎம்கேல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நாசமாக தான் போவீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. இது என்னோட சாபம் இல்லை. அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வேலைக்கு போன அந்த தாய்மார்கள் தந்தைமார்களோட வயிற்றுச்சல், அவங்களோட சாபத்தை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா என்கிட்டயே கேட்டிருக்காங்க. என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன், மத்தியில் எங்கள் மோடி அரசாங்கம் இத்தனை கோடி ரூபா கொடுத்துருக்குது,
இத்தனை 1000 கோடி ரூபா கொடுத்துருக்குது. ஆனால் இவனுங்க என்ன பண்ணினாங்கன்னு தெரியல. 4 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருந்த அரசாங்கம் இப்போ எப்படி கொடுக்காமல் இருக்கும்? இவங்க வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட பாரதிய ஜனதா கட்சியை கெட்ட பேராக உண்டு பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பேருக்கு இப்படி பண்ணுறானுங்க. டிஎம்கே காரன் வாங்கி இந்த ஏழை எளிய மக்களோட வயிற்றில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ள அந்த துட்டை எடுத்து நீங்கள் தின்னுட்டீங்க. நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீங்கள் மட்டும் நல்லா இல்லாமல் உங்கள் குடும்பம் குட்டி எதுவுமே நல்லா இருக்காது. இது நான் சொல்லலை. இந்த 100 நாள் வேலைவாய்ப்புக்கு வேலைக்கு போயிட்டு சம்பளம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற வயசான பாட்டிமார்கள், வயசான தாத்தாமார்கள் முடியாமல் இருக்கிறவங்க, அவங்களோட சாபம் அவங்க என்கிட்ட சொன்னது. அதை வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் நல்லாவே இருக்க முடியாது. இது இப்போ எங்கள் தலைவர்கள்லாம் சொல்கிறாங்களா, நாங்கள் இத்தனை 1000 கோடி ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அந்த ரூபாய் என்ன செஞ்சேன்னு சொல்கிறல்ல, நீ செலவு பண்ணல, நீ யோக்கியம் தானே. அப்போ நீ யோக்கியம் என்ன சொல்லணும்? நீங்கள் கொடுத்த ரூபா இவ்வளோ ரூபா இத்தனை வருஷம் இத்தனை இந்த இதுக்கு நாங்கள் போட்டிருக்கோம், இங்கே இவ்வளோ போட்டிருக்கோம், நீ கணக்கு கட்ட வேண்டியனே. நீ ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியனே. ஏன் இதை பற்றி மூச்சே விட மாட்டேங்குது? நீ ஆட்சி பண்ணுற லட்சணம் அப்படி. இந்த 1000 கோடி ரூபா டாஸ்மாகில் பண்ண ஊழலை மறைக்க மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்த. இப்போ இதை ஐயோ என்ன பண்ணன்னு தெரியலையே. மும்மொழி மக்கள் எல்லாம் விழிச்சுக்கிட்டான். ஏன் ஓம் பிள்ளை மட்டும் தனியார் ஸ்கூலில் படிக்கிற ஓம் பிள்ளை மட்டும் எல்லா லாங்குவேஜும் படிக்கலாம், எல்லா மொழியும் படிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஏழை வீட்டு பிள்ளைகள் மட்டும் படிக்கக்கூடாதுன்னு அவங்க முழிச்சுக்கிட்டான். ஐயோ இன்னும் மக்கள் எல்லாம் முழிச்சுக்கிட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியுதுலையே அப்படிங்கிறதுக்காக அப்புறம் இன்னும் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என்னையா நீ மனுஷன்? டிஎம்கேலையோ உனக்கு நீ போகும்போது என்னத்தை கொண்டு போகிற? கோடி கோடியாக அடித்து வச்சு என்ன பண்ண போகிற? நீ தான் எவ்வளவோ கோடி சொத்து சேர்த்து வச்சுட்ட, போதாதா? ஏன் இந்த ஏழை எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுற? இந்த ஊழல்லாம் மன்னிக்க முடியுமா உங்களை? அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தானே நீ நல்லா இருப்பையா? 100 நாள் இந்த ஒரு தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லும் போது அவ்வளோ எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. தாத்தா இங்கே வாங்க, இங்கே மோடி அரசாங்கம் கொடுத்துருச்சு, பாரதிய ஜனதா கட்சி அந்த ரூபாயை கொடுத்துருச்சு. ஆனால் இந்த பேலுக்கு என்ன பண்ணினாங்கன்னு தெரியலை. பாரதிய ஜனதா கட்சி மேலே கெட்ட பேரை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி காசெல்லாம் கொடுத்துருச்சு. கொடுத்தது இவங்க வாங்கி என்னமோ ஊழல் பண்ணி என்னமோ பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. சரி, நாங்கள் எங்கள் தலைவர்கள் கணக்கு கேட்காங்களா, இத்தனை 1000 கோடி ரூபா நாங்கள் கொடுத்துருக்குறோம், நீ என்ன பண்ணுன அதுக்கு சேலரி போடாமன்னு கேட்குறாங்கல்ல. நீ பதில் சொல்ல வேண்டியன. குற்றச்சாட்டை வைக்க, அந்த குற்றச்சாட்டுக்கு நாங்கள் காசு கொடுத்துட்டோம்னு எங்கள் தலைவர்கள் சொல்கிறாங்க. அப்போ நீ அதுக்கு பதில் சொல்லணும்ல, பதில் சொல்ல மாட்டேங்கிற. தமிழக மக்கள் இன்னும் முட்டாளாக இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்காதீங்க. ஸ்டாலின் அரசே, திராவிட மாடல் அரசே, தமிழர்களை இன்னும் நீ எவ்வளோ காலத்துக்கு தான் முட்டாளாவே நினச்சிக்கிட்டு இருப்ப? உன்னோட யோக்கியம் என்னன்னு தமிழக மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுருப்பாங்க. ஏன்னா 4 வருஷம் கொடுத்த மோடி அரசாங்கம் இந்த வருஷம் கொடுக்காமல் எப்படி இருக்கும்? இது ஒவ்வொரு தாய்மார்கள், ஒவ்வொரு தந்தைமார்களோட கேள்வி. கண்டிப்பாக டிஎம்கே, நீ இந்த தாய்மார்களோட பாவம், தந்தைமார்களோட பாவம் டிஎம்கே காரங்களை சும்மாவே விடாது. அவங்களோட நீ எதில் ஊழல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இவங்க ஒரு ஏழை எளிய மக்களோட அவங்க இந்த சம்பளத்தை வச்சு தான் அவங்க வயிற்று பொழப்பவே கழுவணும். நீ அவங்களோட அவங்க வயிறறிஞ்சு சொன்ன வார்த்தை, நீ நாசமாக போயிடுவேன்னு. கண்டிப்பாக டிஎம்கேல உள்ளவன் அத்தனை பேரும் இந்த ஏழை எளிய மக்களோட துட்டத்தினவன் நீங்கள் எவனும் நல்லாவே இருக்க முடியாது, நாசமாக தான் போவீங்க. தயவு செஞ்சு என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, இந்த டிஎம்கேக்காரன் எவ்வளவு கேடு கட்டவன், எத்தனை கேடு கட்ட புறம்போக்கு அப்படின்னு தயவு செஞ்சு இப்போ மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, இனிமே மக்களுக்கான கட்சி, ஏழை எளியர்களுக்கான கட்சி, அனைத்து மக்களுக்குமான கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். நீங்கள் அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்பாவி ஏழை மக்களோட வயிற்றில் அடித்த அந்த டிஎம்கே அரசாங்கத்துக்கு தக்க பாடம் புகட்டணும். அதுக்கு அனைத்து தமிழ் சொந்தங்களும் நீங்கள் சாதி மதம் கடந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.